விசேஷமாய் இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த 8வது மாதத்துக்குள்ளே தேவன் நம்மளை அடியடிக்க வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தில் தொடக்கத்திலிருந்து இது வரைக்கும் 8 மாதங்களில் 7 மாதங்கள் முடிந்து இது 8வது மாதத்துக்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்த வேண்டும். அநேகர், ஒரு கிராமமே அழிந்து போயிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இது வரைக்கும் 271 பேர் மரித்து போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு மலையின் கோர தாண்டவத்தில் நிலச்சரிவில் நன்றாய் உறங்கி கொண்டிருக்கிறவங்க ராத்திரி 2 மணிக்கு அந்த மண் மூடி இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் நிறைய அழிவுகள் இருக்கும் பொழுது தேவன் நம்மை கொஞ்ச நாள் கூட ஜீவனோடு இருப்பதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அதுக்காக நாம் தேவனுக்கு எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை வாசித்து இந்த மாதத்துக்குரிய அந்த வாக்கு தத்தத்தை நாம் பெறப்போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 28:15 எடுத்தவங்க வாசி. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் என்று நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஆமென். மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஆவிக்குரியவர்களாகிய நாம், ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. இங்கே பிரச்சனை, ஆண்டவர் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறாரா, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரா என்பதே அநேகருக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் ஆசை இருக்குது வாழ்க்கையில், நம்ம அப்படி வாழணும், இப்படி வாழணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி. ஆனால் அதை ஆண்டவர் உனக்கு சொல்லியிருக்கிறாரா என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பரிசோதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பேசுவார் நம்மோடு கூட? ஆண்டவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். மற்ற தெய்வர்களை காட்டிலும் நம்முடைய தேவன் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் சொன்னால் அது சொன்னது தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் அது செய்து முடிப்பார். நான் சின்ன வயசாக இருக்கும்போது, நான் 6வது படிக்கும்போது எனக்கு ஒருத்தர் தீர்க்கதரிசனமாக சொன்னார், நான் உன்னை ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றப் போவார் என்று சொல்லி. அப்போ என்னுடைய வயசு ஒருவேளை 12 வயசு இருக்கும். அப்போ இந்த பையன் ஊழியத்துக்கு தான் போவான், நீ ஊழியக்காரன் ஆவாய் என்று சொல்லி தொடர்ந்து 8வது 9வது 10வது படிக்கும்போது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ நான் நிறைவு கூறுகிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை. இங்கே பிரச்சனை, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக வாக்குத்தத்தங்கள் இதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நம்ம பொறுக்கிக் கொள்ளலாம், எனக்குரியதாக உங்களுக்குரியதாக எடுத்துக்கொள்ளலாம். 2வது, ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மூலியமாய் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசுவார். அடுத்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் ஒரு விதையாய் சில விஷயங்களை சொல்லுவார். அல்லது அந்நிய பாஷை அனுபவத்தில் கிருபையோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதில் ஆண்டவர் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவார். ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அதை சொல்லுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த யாக்கோபு கடந்து வருகிறார் பாருங்க. 11வது வசனம் வாசிங்க. 28:11. அந்த யாக்கோபு கடந்து வரும் பொழுது என்ன சம்பவித்து, ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் இருக்கிற கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையில் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியுடைய முனி ஒரு வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுவர்களும் இறங்குவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதே வாக்குத்தத்தத்தை ஏசாயாவுடைய புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1 to 5 வரைக்கும் வாசிங்க. அங்கே சில வசனங்கள் சொல்லப்படுகிறது.
ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் எடுத்தவங்க வாசிங்க. இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்குகிறதுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன்மேலில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் சிநேகிக்கிறவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் அன்பு பாராட்டுகிறவராய் இருக்கிறார், சிநேகிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையின்படி தான் இப்பொழுது உங்க வாழ்க்கையை கடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறான்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடு பேசிக்கொண்டிருந்தார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடு பேசிக்கொண்டிருந்தார். ஒவ்வொரு காலகட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எல்லாரோடும் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுவதற்கு ஒரு நேரம் கிடையாது, ஒரு காலம் கிடையாது. எந்த நேரத்திலும் ஆண்டவர் பேசுவார். ஆனால் பேசுவதற்கு நாம் செவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்போதும் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை அனுதினம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்கு ஒரு மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்காரு? சபையில் ஸ்தாபிச்சிருக்கிறாரு. சபையில் தான் சகல ஆசீர்வாதமும் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேகருக்கு தெரிவதில்லை. அநேகர் டிஸ்டர்ப் ஆகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அநேகருக்கு இது தெரிவதில்லை. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சபையில் இருக்கிறது. ஆமென். முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஒரு சபையில் சேர்றோம். அநேகர் சபையிலிருந்து பிரிந்து போகிற அல்லது சபையிலிருந்து வேறு சபைக்கு போகிற அனுபவம் வரும்பொழுது அவங்ககிட்ட கேட்டால் அவங்க ஏன் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்காது. என்ன இருக்காது? ப்ராப்பர் ரீசன் இருக்காது. எங்களுக்கு பிடிக்கலைங்க. என்ன பிடிக்கல? பாஸ்டர் வீட்டுக்கு வரலைங்க. சரி, அடுத்து வேற எனக்கு சபையில் முக்கியத்துவம் கொடுக்கல, அடுத்து எனக்கு பாட்டு பாட விடலை. இப்படி இவங்க சொல்கிற ரீசன் நான் கேட்குறேன், அது ஆவிக்குரிய ரீசன் அல்ல. இந்த ரீசனை ஆண்டவரே அங்கீகரிக்க மாட்டார். என்னது? ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவரே இப்போ முத்தூஸில் வேலை செய்கிறாங்க நம்ம சிஸ்டர். எத்தனை நாள் எம்டியை பார்த்துருக்கீங்க? பார்த்ததே இல்லை. டெய்லி கோவிச்சுட்டு, ஐயோ இந்த எம்டியை நான் பார்க்குறது, நான் இங்கே வேலை செய்கிறேன், என்ன ஒரு மதிப்பாக வந்து அந்த எம்டி என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, என்னைய பார்க்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்குதா? சொல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சபையில் நாட்டி இருக்கிறார். இந்த பலிபீடங்கள் மாறலாம், இங்கே இருக்கிற ஊழியக்காரங்கள் மாறலாம், யார் வேணால் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்குரியது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு போகிற சபையில் என்ன டிஸ்ட்ரிபியூட் வந்தாலும் நல்மனம் பொருந்துவதற்கு அல்லது சகிக்கிறதுக்கு, இறங்கி போடுவதற்கு, மன்னிப்பு கேட்கிறதுக்கு நீ தயாராயிராட்டி நீ எப்படி பரலோகம் போவாய்? ரொம்ப சிம்பிள். ஹல்லேலூயா. அதை புரிஞ்சுங்க. யார் நல்மனம் பொருந்தி வரணும்? விசுவாசிங்க. யார் இறங்கி போகணும்? விசுவாசிங்க. பட் நம்ம விசுவாசிங்கிற ஸ்தானத்திலிருந்து யார் எதிர்பார்க்குறோம்? சொல்லுங்க. ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இறங்கி வரணும். அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? சிந்திக்க கூடாது. நான் சொல்லுகிற அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் இப்படி சபையை விட்டு என்ன பண்ணுறாங்க? மாறி போகிறாங்க. இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க 100 சபை மாறினாலும் அவங்களுடைய குணாதிசயம் என்ன பண்ண போகிறதில்ல, மாற போகிறதில்ல. கடவுள் அவங்கள பிளஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கடவுள் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், சொல்லுங்க,
கைவிடுவது எப்போ? நீ அவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். ஹல்லேலூயா. நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், சவால் விட்டு போயிருக்கிறாங்க. கர்த்தரைங்களா வச்சுக்குவார் பாஸ்டர், இப்படி வச்சுக்குவா பாஸ்டர், சண்டை போட்டுட்டு போயிருக்கிறாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் உனக்கு நாட்டப்பட்ட ஒரு தோட்டத்தை போல ஒரு இடத்துல, நாட்டப்பட்ட இடத்துல, நீர் பாய்ச்சுகிற இடத்துல இருந்து நீங்கள் டிஸ்பியூட் ஆகி நீங்கள் கொஞ்சம் மாறுபட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் யூ வில் பி ட்ரபிள். நீ பாதிக்கப்படுவாய், கைவிடப்படுவாய். இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் நீ கொண்டு போய் முட்டு சத்துல நிப்பாட்டும் போது உனக்கு என்ன பண்ண முடியாது, தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. ஒருவேளை கால சூழ்நிலையில், சந்தர்ப்ப சூழ்நிலையில் எனக்கு மெட்ராஸில் வேலை கிடைச்சிருச்சு, எவ்வளோ பெங்களூர் வேலை கிடைச்சுன்னா ஒரு ஆவிக்குரிய சர்ச்சில் நீ நாட்டப்படலாம், தப்பு கிடையாது. ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய ஆத்மீக சபையோடு, உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த சபையோடு யார் கடைசி வரைக்கும் பந்தமாக இருக்கிறாங்களோ they will be blessing. ஹல்லேலூயா. அதாவது நான் சொல்லுகிற அர்த்தம், எந்த டிஸ்பியூட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரு கூடயும் வைக்கக்கூடாது. அப்போ நான் கேட்குற கேள்வி, நான் விசுவாசிக்கிறேன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இந்த சொன்ன யாக்கோபுக்கு சொன்ன அதே அர்த்தத்தின்படி தான் கொண்டு போறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை ஊழியக்காரன் ஆக்குறான்னு சொன்னா அதனுடைய ஒரு படி தான், உன்னை அதை நோக்கி தான் கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சபைக்குள் இருக்கும்போது பல மாறுபாடுகள் வந்தாலும் ஆண்டவர் அந்த சரியான நோக்கத்தில் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவார் ஒரு நாள். காரணம், உனக்கு கிருபை கொடுத்தா போதும், நீ ஊழியக்காரன் ஆயிடுவ. அந்த கிருபை கொடுக்கறதுக்கு தேவனுடைய நிழலில், தேவனுடைய தாபரத்தில், தேவனுடைய சாயலில், தேவனுடைய சமூகத்தில் நீ எப்போது இருக்கணும். ஆமென். ஆண்டவர் உனக்கு ஒரு வெளிநாட்டு வேலையை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா, ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தரேன்னு சொன்னா அதை நிச்சயமாய் கொடுப்பார். அதில் சார்ந்து இருந்தா போதும், தேவனை ஆராதிச்சா போதும், சபைக்கு வந்தா போதும், வேத வாசிச்சா போதும், நீ தேவ சமூகத்தில் எப்போதும் கரெக்டா இருந்தா இந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்குரியது தான். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி தயவு செய்து நீங்க காது கொடுத்து கேட்க வேண்டும். ஆமென். கடந்த நாட்களில் நான் சென்னை போயிருந்தேன். உங்களுக்கு தெரியும், ஜான் இங்கே நம்ம ஊழியத்தில் இருந்தாப்புல. இப்போ ஜான் சொல்கிறார், பாஸ்டர் நான் இப்போ பாஸ்டர் ஆகிட்டேன். எங்க பாஸ்டர் ஆகிட்டேன், இங்கே ஒரு 20 பேர் வராங்க, அங்கே ஒரு 20 பேர் வராங்க. நான் யோசிக்கிறேன், 2015 அவன் வீட்டில் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த பையன் உங்களுக்குரிய பையன் அல்ல, இவன் தெய்வத்துக்குரிய பையன், இவன் தெய்வத்துடைய வேலையை செய்வான், ஆனால் நிச்சயமா ஆண்டவர் அவனை ஒரு நாள் கொண்டு வருவார்னு சொல்லிட்டு வந்தேன். ஒருவேளை அவனுக்குள்ள நிறைய மாறுபாடு, ஊழியத்தில் நிற்க முடியாதபடிக்கு பிரச்சனை, அவங்க அப்பா அம்மாவுடைய டார்ச்சர், அதையும் தாக்கு பிடிச்சி இன்னைக்கு ஊழியக்காரனானு சொன்னா ஆண்டவருடைய வாக்கு அதை நிறைவேற்றும். நீங்க எப்போதும் குதி உள்ளவர்களாய், எப்போதும் ஆர்வம் உள்ளவங்களா இருக்கணும். எதுல? ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு. அநேகர் தெரிந்து கொள்வதற்கே விருப்பம் இல்லை. என் மேல ஆண்டவருடைய நோக்கம் என்ன, நான் என்ன பண்ணணுங்கிறத பாதி பேருக்கு தெரியாது. ஆனா ஆசை இருக்குது, நான் பணம் சம்பாதிக்கணும், நான் கார் வாங்கணும், நான் வீடு வாங்கணும். எஸ், சூப்பர். யார் சொன்னா? அதெல்லாம் பெனிஃபிட் இல்லையா? நான் ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் நான் ஒரு வீடு வாங்கியிருப்பேன், கரெக்டு தானே? நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் நீ என்னவாக போகிற? நீ பிஸ்னஸ் பண்ண போறியா, வேலை செய்ய போறியா, கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா? எந்த தேசம் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் வைப்பார். என்ன பண்ணுவார்? ஸ்பெசிஃபிக்காக வைப்பார். ஆனால் முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு வச்சதை நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு யாரும் ரெடி இல்லை. எல்லாரும் என்ன தெரியுமா, நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்க்குறோம். அந்த நடிகர் என்ன ஆக போகிறாரு, இந்த அரசியல் கட்சி தலைவர் என்ன ஆக போகிறாரு, இந்த கட்சி என்ன ஆக போகுது. உன் காரியம் என்ன? ஆண்டவர் யோவானை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. யோவான் வர்றான், உடனே பேதுரு கேட்குறான், ஆண்டவரே இவனுடைய காரியம் என்னன்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் வர வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன? நீ உன் காரியத்தை So everybody should be know about your future. உங்களுடைய எதிர்காலம் என்ன, கடவுள் உங்க மேல வச்சிருக்கிற நோக்கம் என்ன, எனக்கு சாகர வரைக்கும் என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு சொல்லியிருக்காரு ஆண்டவர், நான் உன்னை எப்படி கொண்டு போவேன், ஹல்லேலூயா, எங்கெங்கெல்லாம் உன்னை கொண்டு போவேன், உன் நடக்கிற மீட்டிங்கில் என்னெல்லாம் அற்புதம் நடக்கும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னோட கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்காரு. அப்போ இது எல்லாருக்குரியது. அந்த வெளிச்சம் உங்களுக்கு வரணும். வீட்டில் ஒரு டைரி போடுங்க, யுவர் லைஃப் புக்குன்னு எழுதுங்க. அந்த புக்கில் உங்களை பற்றி எழுதி வைங்க, உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை எழுதி வைங்க. அதை 5 பாகமாக பிரிங்க. பாஸ்டருக்கு சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனம், வசனத்தின் மூலியமாக வந்தது, ஜெபிக்கும் போது உங்களுக்கு தோணுது, அடுத்த அந்நிய பாஷையில் உங்களுக்கு தோணுது எழுதி வைங்க. கடைசி புஸ்தகத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கமிட் பண்ணி எழுதி வைங்க. நான் முதல்ல எல்லா பைபிளும் அந்த மாதிரி நான் எழுதி வச்சுருப்பேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு.
நான் எவ்வளோ தசம பாகம் கொடுக்க போகிறேன்னு நான் எழுதி வச்சுருப்பேன், எத்தனை கமிட் பண்ண போகிறேன்னு எழுதி வச்சுருப்பேன். நிறைய எழுதி வச்சுருக்கணும் நீங்கள். ஏன்னா யாக்கோபு என்ன பண்ணுறாரு பாருங்கள், 28ஆம் அதிகாரம் அதில் 18லேருந்து 22 வரைக்கும் யாக்கோபு என்ன பாருங்கள் என்ன சொல்கிறாரு. 28ஆம் அதிகாரம் 18லேருந்து 22 வரைக்கும். அதிகாலையில் யாக்கோபு எழுது, கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து. இப்ப பாருங்க, ரெண்டாவது விஷயம். ஒன்னு ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாரு, இப்ப யாக்கோபு ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் என் கூட இருந்து, என்னோடு இருந்து, நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாத்தி உண்ண ஆகாரமும். அப்புறம் இவன் என்ன கேட்கிறான்? உண்ண ஆகாரமும் எனக்கு உடுக்க வஸ்திரமும் எனக்கு கொடுத்து என்னை கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு சரியாக தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி. இது ஆண்டவர் கேட்டாரா யாக்கோப்ட்ட? சொல்லுங்க, அப்படி சொன்னாரா? நீ இதெல்லாம் கூட நான் உனக்கு தரேன்னு சொன்னார். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் உனக்கு நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு வாக்கு கொடுக்குறாரு. இவன் ஆண்டவருக்கு திருப்பி கமிட் பண்றான். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த நாளுக்குரிய பேர் என்ன பேர் வச்சிருக்கோம்? இந்த மீட்டிங்க்கு பேர் ப்ராமிஸ் மீட்டிங் இல்லையா? வாக்கு தத்துவம். ஆண்டவர் உனக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கும்போது நீ திருப்பி ஆண்டவனுக்கு என்ன சொல்றது? யாக்கோபு பொருத்தனை செய்து கொண்டான். என்ன பண்ணிக்கொண்டா? நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் பொருத்தனையோடு இருக்கணும் நம்ம லைஃப். ஆமேன். நான் உனக்கு வாக்கு கொடுத்தா, உனக்கு இதெல்லாம் பண்ணுனா நீ என்ன பண்ணுவேன்னு அந்த எதிர்பார்க்க மாட்டாரு ஆண்டவர். அப்படி எதிர்பார்க்குற தெய்வம் இல்லை. ஆனால் நம்முடைய கடமை, நான் உமக்கு இதை நான் செய்கிறப்பா, யூ ஹாவ் டு கமிட், யூ ஹாவ் டு ரிட்டர்ன் பேக். நான் இதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை. ஆமேன். நான் நீங்கள் எல்லாரும் ஒரு சரியான ட்ராக்கில் தான் வர்றீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எப்போ ஒரு மனுஷன் ட்ராக் மாறும்போது, ஒரு சபை விட்டு மாறும்போது அவன் ட்ராக் மாறுறான்னு அர்த்தம். ரெண்டாவது, அந்த சபையை விட்டு போய் அவங்களுக்கு சரியான ஒரு ஆவிக்குரிய தகப்பனையும் ஒரு சரியான ஆவிக்குரிய சபையும் அவன் கண்டுபிடிச்சானா குட். அதில் எந்த ட்ராக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆண்டவர் மன்னிக்கிறவர். திருப்பி அவங்களை என்ன பண்ணுவார்? செஞ்சு கொண்டு போவார். ஒருவேளை நீங்கள் அந்த சபையில் என்ன தப்பு பண்ணினாலும் வேறொரு சபைக்கு போகும்போது ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். செகண்ட். ஆனால் நான் சொல்கிற விஷயம், ஒரு ட்ராக்காக இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கணும், அங்கே நாட்டப்படணும். அங்கே வசனத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஜீவியத்தில், சாட்சியில் நீங்கள் படிப்படியாக வளரும்போது நீ சரியான ட்ராக்கில் தான் போகிற. ஆண்டவர் ஒரு நாள் சரியான பகுதியில் என்ன பண்ணுவார்? கொண்டு போவார். ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தை தொடங்குறவரும். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தை தொடங்குறவரும் அதை முடிக்கிறவரும். நான் ஆல்பாவும் ஒபேகமாய் இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். ஆண்டவர்ட்ட ஆதி மட்டும் இல்லை, அந்தமும் இருக்குது. ஆல்பா மட்டும் இல்லை, ஒமேகாவும் இருக்குது. ஹல்லேலூயா. தொடங்குறவரும் இருக்கிறாரு, முடிக்கிறவரும் இருக்கிறார். உங்களை கடைசி வரைக்கும் அவர் கைவிடாதபடிக்கு பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை சரியான பகுதியில், சரியான நேரத்தில், சரியான இடத்துல என்னை கொண்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் சொல்லுங்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் அப்படி செய்வாராக. ஒரு விஷயம், கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம்ல நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்காய் நன்றி செலுத்துகிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதிருப்பேன் என்ற வாக்கு தத்தத்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோப்பா, வாழ்த்துகிறோம். நீர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறட்டப்பா. ஆமென் என்றும் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.